சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீ தேடி வந்தாயே உன் அன்பு காதலன் செழியன். இனி அவன் என் மடியில் சயனிக்கும் காட்சியை நீ காணப்போகிறாய். நான் உன்னிடம் ஏமாந்தது போல் நீயும் உன் காதலில் ஏமாறப் போகிறாய். ஐயோ தாமரை, நீ நினைப்பது தவறு. சோழ நாட்டில் அவர் கடத்தப்பட்டதால் நான் அவரை மீட்க வேண்டும் என்று நினைத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை. ஓ, இதை நான் நம்ப வேண்டுமா? இனி நான் உன்னிடம் எதை சொன்னாலும் என் பக்கம் இருக்கும் நியாயம் உனக்கு நிச்சயம் புரியாது. நான் உன்னை ஏமாற்றியது எத்தகைய கொந்தளிப்பை உன் நெஞ்சில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உன்னை பார்க்கும் பொழுதே நன்றாக புரிகிறது. என்னை இப்படி சிறைப்பிடித்து வைப்பதுதான் உனக்கு மகிழ்ச்சி என்றால் அதை நீ தாராளமாக செய்யலாம். சரியத்தான், நான் அப்படியே செய்கிறேன். நான் போய் வரட்டுமா? தாங்கள் நிம்மதியாக தூங்குங்கள். ஏனத்தான் கோபப்படுகிறீர்கள்? ஒரு ராஜா இப்படியெல்லாம் கோபப்படலாமா? கண்ணாளா, கண்ணையருங்கள். அந்த மருத்துவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அது தெரியாமல் உன் மனதை பறிகொடுத்தாயே, அவன் நமது எதிரி, பகைவர்கள் அனுப்பிய ஒற்றன். நன்றாக அவனை பற்றி தெரிந்து கொண்டுதான் உன்னிடம் சொல்கிறேன். அவளை நான் கண்டுபிடித்து விட்டேன், ஆனால் தெரியாதவன் போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ யாரிடத்தில் உன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாயோ அவன் நீ நினைப்பது போல் ஆடவன் அல்ல, அழகான ஒரு ஆரணங்கு. அவள் இங்கு ஏன் வந்திருக்கிறாள் தெரியுமா? எப்படியாவது அந்த செழியனை இங்கிருந்து விடுவித்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான். இனிமேலாவது உண்மையை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள். இளவரசி, இளவரசி, இளவரசி. என்ன சண்பகம், தங்களை நான் இந்த கோலத்தில் ஒருபோதும் பார்த்ததில்லை. எதை சொல்கிறாய்? தாங்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். எதையோ நினைத்து குமுறுகிறீர்கள். அது தங்களை கலங்க வைத்த நிகழ்ச்சி என்பதற்கு அடையாளமாக
தங்கள் கண்களில் கண்ணீர் பெருகி வருகிறது. இளவரசி, தாங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசும் நேரத்தில் நீதானடி என் அந்தரங்க தோழி. என் மனதில் உள்ளதை உன்னிடம் தவிர வேறு யாரிடம் பேசுவேன் என்பீர்கள். இன்று இப்படி குமரிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அது என்னிடம் கூட சொல்ல முடியாத ரகசியம் என்று தோன்றுகிறது. இல்லை சண்பகம், இல்லை. உன்னிடம் சொல்லக்கூடாத ரகசியம் என்று என்னிடம் எதுவும் இல்லை. பிறகென்ன? எதுவாயினும் என்னிடம் கூறுங்கள் இளவரசி. ஆணை ஆண் காதலிப்பதுண்டா? அது எப்படியம்மா நடக்கும்? பெண்ணை பெண் காதலித்ததாக நீ கேள்விப்பட்டதுண்டா? பெண் ஆண் வேடத்தில் இருக்கும் பொழுது அவளை ஆணாகவே கருதி காதலித்ததாக கதை உண்டு. அது என்னடி கதை? எங்கள் கிராமத்தில் சதாரம் என்று ஒரு கூத்து நடைபெறும். அதில் கணவனை பிரிந்த ஒரு பெண் ஆண் வேடமிட்டு அவனை தேடி திரிவாள். ஒரு ஊரில் அவளின் அறிவுத்திறனை கண்ட மன்னர் அவளை அமைச்சராகவே ஆக்கி விடுவார். அந்த மன்னனின் மகள் அமைச்சர் ஆண் என்று கருதி காதலிப்பாள். இறுதியில் அவள் கணவன் அங்கு வந்து சேர அவள் தன் வேடத்தை கலைக்க தான் இப்படி ஏமாந்து விட்டோமே என்று அரசகுமாரி தவித்து நிற்பாள். அப்படி தவித்து நின்ற அரசகுமாரி வேறு யாருமல்ல சண்பகம், நானேதான். இந்த தாமரையேதான். இளவரசி, என்ன சொல்கிறீர்கள்? அந்த வைத்தியர் ஒரு பெண். ஓ, அதனால் தான் எங்களை அறைக்குள் அனுமதிக்காமல் தனிமையிலேயே இருக்கிறாரா? அழைப்பதற்கு கதவை தட்டினால் அவ்வளவு தாமதமாக கதவை திறக்கிறாரா? ஆணுடையை மாற்றிக்கொள்வதற்கு தான் அவ்வளவு நேரமாகிறதா? இது எல்லாம் ஏனடி முன்பே என்னிடம் சொல்லவில்லை? இப்படி ஒரு காரணம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லையே. தனிமையை நாடும் சுபாவம் போலிருக்கிறது என்று நினைத்தேன். நடந்ததெல்லாம் வெறும் ஊமை நாடகமாகிவிட்டது. நான் அந்த பெண்ணை காதலிக்கவில்லை, அவள் போட்டிருந்த வேடத்தை காதலித்தேன். பெண்மைக்கு உரிய அந்த அழகிய வடிவத்தை, எழில் கொட்டும் அந்த திருமுகத்தை ஆண் என்று நினைத்து காதலித்தேன். தடாகத்தில் தெளிந்த நீரில் பிரதிபலிக்கும் முகத்தை எட்ட இருந்து பார்த்து மகிழலாம். என்ன அழகு என்று கூறிக்கொண்டு தடாகத்தில் கை வைத்தால் நீரில் அழகு நிழல் குலைந்து போய்விடும். எனது நிலையும் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. இளவரசி, தாங்கள் அவரை காதலித்தீர்கள் என்பது தங்களோடு மிகவும் நெருங்கி பழகிய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்காக தாங்கள் சங்கடப்பட வேண்டாம். தாங்கள் காதலித்தது ஒரு பெண்ணை தான் என்பதால் தங்கள் கற்புக்கு பங்கம் நேர்ந்துவிட்டது என்ற சிந்தனைக்கும் இடமில்லை. அதனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இயல்பாக இருங்கள். எப்படி எடி முடியும்? அவள் தன் காதலனை மீட்பதற்காக ஆண் வேடமிட்டு என்னை பயன்படுத்திக் கொண்டு இங்கே புகுந்திருக்கிறாள். அவ்வளவு எளிதாக அவளை விட்டுவிட முடியுமா? என்னமா சொல்கிறீர்கள்? அவள் உளவாளியா? காதலனை மீட்க வந்தாளா? யார் அந்த காதலன்? தனிமை சிறையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே செழியன், அவர்தான். அவரை பற்றி உளவறிந்து மீட்டு செல்வதற்காக இங்கு வந்திருக்கிறாள். அதற்காகத்தான் இங்கு வந்தது முதல் அங்கும் இங்கும் சென்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாளோ? ஆமாம், ஆனால் அவள் விருப்பம் நிறைவேறப் போவதில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் மனதில் அவள் இல்லை. அவள் சந்திப்புக்கு முன்பே அவர் மனதில் ஓவியமாக வந்த ஒருவள் இடம் பிடித்து விட்டாள். அந்த ஓவிய பாவையை அவர் தேடி தேடி திரிந்து கொண்டிருந்தார். இப்போது அவர் அவளை சந்தித்து விட்டார். எங்கே? இங்கேதான். எப்பொழுது? இங்கு வந்த அன்றுதான். யார் அவள்? நானேதான். என்னமா சொல்கிறீர்கள்? வேலிற்குள்ள இளவரசியான தங்களை அவர் எங்கே எப்போது பார்த்திருக்க முடியும்? என் தமையனே என் ஓவியத்தை அனுப்பி வைக்க அதை பெருவழுதி பாண்டியர் உனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கிறதா என்று கேட்டு காண்பித்த போது பார்த்திருக்கிறார்.
அப்படியானால் அவர் ஏதோ ஒரு வகையில் அரச குலத்தோடு சம்பந்தப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெருவழுதி பாண்டியர் அவ்விதம் செய்திருப்பாரா? என் அண்ணன் தான் அனுப்பியிருப்பாரா? உண்மைதான் அம்மா. பாண்டிய பேரரசரின் படைத்தலைவரான அவர் சோழ பேரரசரை காப்பாற்றியதன் மூலம் உயர்ந்த பண்பாளராக விளங்குகிறார். தீக்குழந்தைகளின் அனல் தாங்காமல் அத்தனை பேரும் துடித்து விழுந்த போது தான் மட்டும் அயராமல் நின்று ஏற்றுக்கொள்ளும் நெஞ்சுரம் கொண்டவராக இருக்கிறார். இன்று அவரையே பிணைய கைதியாக வைத்துக் கொண்டு இரு பேரரசர்களையே மிரட்டுகிறார் என் தமையன் என்றால் அவர் எவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்க வேண்டும். அதனால் என் தமையன் அவரிடம் மடலில் ஏமாற்றி எழுதி வாங்கியதை உண்மையாக்கப் போகிறேன். அப்படி அதில் என்னமா எழுதினார்? இந்த தாமரையை அவர் மணந்து கொள்ளப் போவதாக எழுதியிருந்தார். என் தமையனே அவ்விதம் சொல்லி அவரை எழுத வைத்தார். ஆனால் இது பாண்டியர் படையெடுப்பை தடுக்க உன்னை ஏமாற்றி எழுதி வாங்கிய ஓலை என்று கூறிவிட்டார். இந்த நிலையில் தாங்கள் எதை உண்மையாக்கப் போகிறீர்கள்? அவரை ஏமாற்றி எழுதி வாங்கியதை உண்மையாக்கப் போகிறேன். அவரையே காதலித்து மணந்து கொள்ளப் போகிறேன். இது தங்கள் தமையனுக்கு மாறாக நடப்பதாகாதா? அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? என் தமையன் அவருக்கு செய்த தீங்கிற்கெல்லாம் அதுதானடி பிராயச்சித்தம். அத்தோடு அவரை மீட்பதற்காக வந்திருக்கும் முத்து நகைக்கு அதுதான் நான் கொடுக்கும் தண்டனை. இளவரசி, ஏனடி அப்படி பார்க்கிறாய்? பேசுவது தாமரைதானா என்று சந்தேகப்படுகிறாயா? அந்த அளவிற்கு என் மனம் அவமானத்தால் குமரிக் கொண்டிருக்கிறது. தாமரை இலையில் விழுந்த தண்ணீர் தான் முத்து போல் உருண்டு உருண்டு ஓடி தவிக்கும். ஆனால் இன்று இந்த தாமரையையே அப்படி தவிக்க செய்து விட்டாள் அல்லவா? அதை என்னால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? செழியனை நான் என்னுடையவராக்கிக் கொள்ளும் போது அதைக் கண்டு அவள் மனம் எரிமலையாக மாற வேண்டும். திரும்பிய பக்கமெல்லாம் குளவிகள் கொட்டுவது போல் அழ வேண்டும். எந்த காதலனை மீட்பதற்காக என்னை பைத்தியக்காரியாக ஆக்கினாளோ அந்த காதலன் அவளுக்கு கிடைக்காமல் போகும்படி செய்ய வேண்டும். அதற்காகவே நான் அவரை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளப் போகிறேன். பிரபு, என்ன இது? என்ன? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நான் என்ன செய்து விட்டேன்? தாங்கள் போய் என் கால்களை பிடித்து விடுவதா? அதனால் என்ன? காலமெல்லாம் தங்கள் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டியவள் அல்லவா நான்? நீங்கள் என் கால்களை பிடித்து விடுவதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? ஏன்? கணவனுக்குத்தான் மனைவி பணிவிடை செய்ய வேண்டும் என்று கட்டாயமா என்ன? மனைவிக்கு கணவன் ஏதும் செய்யக்கூடாதா? எனக்கு இப்போதுள்ள மனக்கலக்கத்தில் உன் அருகில் இருப்பது ஒன்றே மன அமைதியை தருகிறது. அதனால்தான் இங்கு வந்தேன். எனக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த உனக்கு என்னால் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை பெருந்தேவி. அதனால்தான் இதையாவது செய்யலாமே என்று இப்படி செய்தேன். பிரபு, நான் என்றும் தங்களுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவள். இன்று முழுமையாக உங்களுக்கு தொண்டு புரிய முடியவில்லையே என்பதுதான் என் வருத்தம். நாம் அரண்மனையில் வாழ்ந்த காலத்தில் நீ எனக்கு செய்திருக்கும் சேவையே நம் வாழ்நாள் முழுவதற்கும் போதுமானது பெருந்தேவி. இனி நீ எதுவும் செய்ய தேவையில்லை பெருந்தேவி. இனி நீ என் அருகிலே இருந்தால் போதும். நீ ஒருத்தியாவது கடைசி வரை என்னுடன் வாழ்ந்தால் அதுவே எனக்கு அமைதியை தரும்.
நான் உங்களை விட்டு எங்கே போகப் போகிறேன்? ஏன் போக வேண்டும்? பேரரசன் ஒருவனின் படை வீரர்களால் சீரழிக்கப்பட்டு மடிந்திருக்க வேண்டிய என்னை காப்பாற்றினீர்களே, அதை என்னால் மறக்க முடியுமா? அனாதையாக கிடக்க வேண்டியவளை அழைத்து கொண்டு வந்து திருமணமும் புரிந்து கொண்டு மிழலை கூற்றத்தின் மகாராணியாக வாழும்படி செய்தீர்களே, அதை மறக்க முடியுமா? தங்கள் அருமை நண்பர், என் உடன்பிறவா சகோதரர் விஜய பூபதியார் என் முந்தானையில் கை துடைத்ததைக் கண்டு அத்தனை பேரும் பதற, தாங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் நீயே ஏன் உன் முந்தானையை தரவில்லை என்று கேட்டு என் மீது தாங்கள் கொண்டிருந்த உன்னதமான அன்பை அத்தனை பேரும் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தினீர்களே, அந்த அரிய பண்பை நான் மறக்க முடியுமா? கரிகாலனின் ஒலையைக் கண்டு மற்ற வேளிர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று கலங்கிய போது எதிர்த்து நின்று அவனை முறியடிப்பேன் என்று வீர முழக்கம் செய்தீர்களே, அந்த மகத்தான வீரத்தை என்னால் மறக்க முடியுமா? உடனிருந்த சதிகாரன் ஒருவன் எதிரிக்கு சாதகமாக மாறியதால் தோல்வி ஏற்பட்டு நமது அரண்மனை மண்மேடாக்கப்பட்டு நாம் இந்த காட்டிற்குள் வந்து வாழ நேர்ந்த போதும் நிலை குலையாமல் அசைக்க முடியாத இமய மலையாக உயர்ந்து நின்றீர்களே, அதை மறக்க முடியுமா? பெருந்தேவி, நீ இந்த அளவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய் என்றால் எப்போதும் உன் மனதில் இவை ஆழமாக பதிந்திருப்பதால் தான் என்பதை நான் நன்றாக உணர்கிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பார்கள். நான் பெற்ற வெற்றிகளுக்கும் இனி பெறப்போக வெற்றிகளுக்கும் நீயே காரணமாக திகழப் போகிறாய். உன் உடல் நோயுற்றால் என்ன, உன் மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டாய். இறுதி வெற்றி நமக்குத்தான் என்கின்ற நம்பிக்கை நீ எனக்கு தந்துவிட்டாய் பெருந்தேவி. இந்த வாழ்க்கைக்கு நிச்சயம் வெகு விரைவில் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். நாம் நமது நாட்டை நிச்சயம் பெறுவோம். நம் வேளிர் பரம்பரை மீண்டும் அரியாசனம் ஏறும். தாங்கள் நம் வேளிர் குலத்தின் புகழை பேரரசர்களுக்கும் மேலானதாக உயர்த்துவீர்கள். எனக்கு அந்த நம்பிக்கை எப்போதும் உண்டு. உண்மைதான் பெருந்தேவி, உண்மைதான். வேளிர் குலத்தை வாழ வைக்க வேண்டும். அதை நிறைவேற்றத்தான் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அரண்மனையின் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிரு என்று நான் சொன்ன போதும், காட்டில் கிடந்து அல்லல் பட்டுக் கொண்டிரு என்று நான் சொன்ன போதும், சிறிது கூட உனது முகமலர்ச்சி மாறாமல் எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உன்னை மீண்டும் எனது பட்டத்து ராணியாக அருகே அமர வைக்க வேண்டும் என்றுதான் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் சாத்தியமாக வேண்டும் என்றால் முதலில் ஒரு காரியம் நடக்க வேண்டும். அந்த கரிகாலன் அழிக்கப்பட வேண்டும்.